வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலன் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு கடவுள் போன்றவராக சித்தரிக்கும் வகையில் பதிவுகளை வெளியிட்டு வரும் நிலையில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக 13,000 இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் வளைகுடா பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கு இந்த இராணுவ ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தன்னை கடவுளாக சித்தரிக்கும் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு கிறிஸ்தவ மத தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்கும் நாடாகவே பாகிஸ்தான் பார்க்கப்படுகிறது. தற்போது அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்ற நிலை எவ்வாறு முன்னேறி வருகிறது? ஈரான் மீதான போர் தொடருமானால் தங்களின் புதிய இராணுவ திறன் எதிரிகளை நிலைகுலைய செய்யும் என்று புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்த படையின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் ஹொசைன் மஹூவி, ஈரான் தன்னிடமுள்ள பல மேம்பட்ட இராணுவ திறன்களை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே போர் நீடித்தால் எதிரிகளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிலான புதிய ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஈரான் வெளிப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எதிரிகள் இதுவரை எதிர்கொள்ளாத புதிய போர் முறைகளை ஈரான் கையாள தயாராக இருப்பதாகவும் அத்தகைய நவீன அணுகுமுறைகளை சமாளிக்கும் திறன் எதிரி நாடுகளுக்கு இருக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் இந்த இராணுவ எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான போர் உலகளாவிய ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆகியோர் கடந்த ஒரு வார காலமாக பல நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நேற்று காலை அபுதாபி பட்டத்து இளவரசர் முகமது பின் சஜித் மற்றும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் ஆகியோரை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து வியட்நாமின் உயர்மட்ட தலைவர் தோ லாம் 4 நாள் பயணமாக சீனா வருகை தரவுள்ளார். மறுபுறம் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்ததுடன் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக் தாருடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் அந்நாட்டின் மசகு எண்ணெயை அதிகளவு வாங்கும் நாடாகவும் சீனா இருந்த போதிலும் தற்போதைய போரில் சீனா ஏன் நேரடியான அல்லது தீவிரமான பங்கை வகிக்கவில்லை என்ற கேள்வி சர்வதேச அரங்கில் எழுந்துள்ளது. சீனா தற்போது வரை அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்து வருகிறது. சீனாவின் தற்போதைய மௌனமும் நிதானமும் ஒரு நுணுக்கமான ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மற்றும் கணிக்க முடியாத வெளியுறவு கொள்கைகளால் ஏமாற்றமடைந்த நாடுகளுக்கு சீனா தன்னை ஒரு நம்பகமான மற்றும் நிலையான கூட்டாளியாக காட்டிக்கொள்கிறது. அமெரிக்காவை சார்ந்து இருப்பதை தவிர்க்க விரும்பும் நாடுகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தருணத்தை சீனா பயன்படுத்திக் கொள்கிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் போரில் கவனம் செலுத்தி வரும் வேளையில் சீனா தனது ராஜதந்திர வலையை ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே விரிவுபடுத்தி வருவது சர்வதேச அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றமாக கருதப்படுவதாக வெளிநாட்டு செய்திகளில் வெளியிடப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர ஈரான் தயாராக இருப்பதாகவும் தர்க்க ரீதியிலான விவாதங்கள் மற்றும் ராஜதந்திரமே சிக்கல்களை தீர்ப்பதற்கான தங்களின் விருப்பமான வழி என்றும் அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடன் நடத்திய உரையாடலின் போது அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்கள், அழுத்தங்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் எதற்கும் உதவாது என்று குறிப்பிட்ட அவர் இத்தகைய போக்குகள் அமெரிக்கா தானாகவே உருவாக்கக்கூடிய சிக்கல்களை மேலும் மோசமாக்கும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அமெரிக்கா முறையாக பின்பற்றுவதற்கு ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் பெசஸ்கியன் மெக்ரோனிடம் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஈரான் முன்னுரிமை அளிப்பதையே பெசஸ்கியனின் இந்த கருத்துகள் பிரதிபலிக்கின்றன. அதே நேரத்தில் தங்களுக்கு எதிரான பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்கள் ஆக்கப்பூர்வமான தீர்வுக்கு வழிவகுக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் உடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இடைநிறுத்தம் செய்வதாக இத்தாலி அறிவித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த போர் நிறுத்தம் லெபனானிற்கு பொருந்தாது என கூறி லெபனான் மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. லெபனானில் இயங்கும் ஈரானின் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குவதாக இஸ்ரேல் கூறும் நிலையில் இதுவரை சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். தனது ஆதரவு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என
ஈரான் நிபந்தனை விதித்த நிலையிலும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கிறது. நேற்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு சென்றுள்ள இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல்களை தொடர்ந்து இத்தாலியின் ஆதரவை தெரிவிக்கும் ஒரு முயற்சியே தனது பயணம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் லெபனானில் தனது தாக்குதலை தொடர்வதால் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலானி அறிவித்துள்ளார். ஏற்கனவே காசா மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சு காரணமாக இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை இத்தாலி நிறுத்தி வைத்துள்ளது. இஸ்ரேலின் எல்லையில் இருந்து 30 கிலோமீட்டர் வரை நீண்டு லெபனானின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 10% கொண்ட லிட்டானி நதி வரையிலான அனைத்து லெபனான் பகுதிகளையும் கால வரையறையின்றி ஆக்கிரமிக்க உள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 6 லட்சம் லெபனான் குடியிருப்பாளர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திருப்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த மண்டலத்திற்குள் உள்ள லெபனான் கிராமங்கள் இடித்து தரைமாட்டமாக்கப்படும் என்றும் கூறினார். இதனால் லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வாய்ப்பில்லாத சூழலில் லெபனான் தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைவதை மையமாக கொண்டே இருக்கும் என கூறப்படுகிறது. துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 16 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் 18 வயதுடைய அந்த பாடசாலையின் பழைய மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஷாட்கன் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி பாடசாலையில் இருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். அத்துடன் தாக்குதலை நடத்திய பின்னர் பாடசாலை கட்டடத்திற்குள் மறைந்திருந்த அவர் அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 16 பேரில் ஆசிரியர் ஒருவரும் உள்ளடங்குவதோடு அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் போரினால் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பு சுமார் 270 பில்லியன் அமெரிக்க டாலர் என ஈரான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் பாத்திமா மொஹஜரானி தெரிவித்துள்ளார். கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கி ஈரான் அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடுகளை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இழப்பீடு கோருவது முக்கிய விவகாரங்களில் ஒன்றாக இருந்ததாக ஈரானின் அரச செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளதன் எதிரொலியாக ஈரான் மசகு எண்ணெயை சுமந்து வந்த 2 சரக்கு கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் ஈரானிடம் இருந்து இந்தியா மசகு எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி வைத்திருந்தது. இருப்பினும் மேற்கு ஆசிய போர் சூழலால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்ட எண்ணெயை மட்டும் கொள்முதல் செய்ய கடந்த மாதம் அமெரிக்கா தற்காலிக விலக்கை இந்தியாவுக்கு அளித்தது. இதன் அடிப்படையில் ஈரான் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்கப் போவதாக உலகின் 3வது பெரிய நுகர்வு நாடான இந்தியா அறிவித்திருந்தது. இதற்கிடையில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்களை முற்றுகையிடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு அளிக்கப்பட்ட தற்காலிக விலக்கு மற்றும் தற்போதைய கொள்முதல் நடவடிக்கைகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த நிலையில்தான் மசகு எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்த 2 ஈரானிய கப்பல்கள் இந்தியாவில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. 2 கப்பல்களில் உள்ள எண்ணெயை கொள்முதல் செய்தது இந்த நிறுவனம் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஈரான் துறைமுகத்தை அமெரிக்கா முற்றுகையிடுவது பதற்றத்தை அதிகரிக்கும் என சீனா தெரிவித்துள்ளது. மேற்காசிய போரில் ஏற்கனவே பலவீனமான உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் விதமாக ஈரான் துறைமுகத்தை அமெரிக்கா முற்றுகையிடுவது பதற்றத்தை அதிகரிக்கும் என சீனா தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் இது பற்றி பேசுகையில், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகள் பதற்றத்தை தணிக்காமல் அதை மேலும் அதிகரிக்கும். அமெரிக்க இராணுவம் ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிடுவது ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் சீர்குலைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேற்கு ஆசியாவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த 4 அம்ச கட்டமைப்பு நடவடிக்கைகளை சீன அதிபர் ஷி ஜின்பிங் முன்மொழிந்துள்ளதாக செய்தி வெளியானது. ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேனின் ஆடம்பர இல்லத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆல்ட்மேனை கொல்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெட்ரோல் குண்டு வீசிய 20 வயதான டேனியல்
மெரேனா காமா என்ற நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரிடம் ஏஐக்கு எதிரான ஆவணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அரசியல், தொழில்நுட்பம் அல்லது வேறு எந்த விடயமாக இருந்தாலும் கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்த வன்முறை ஒரு வழியாகாது. சொத்துக்களை சேதப்படுத்தியது, உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய இந்த குற்றச்சாட்டு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை வழக்கறிஞர் டோட் பிளாங்க் தெரிவித்துள்ளார். சாம் ஆல்ட்மேன் வீட்டின் பெட்ரோல் குண்டை வீசிய குற்றவாளி பின்னர் அங்கிருந்து ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு சென்று அங்குள்ள கண்ணாடி கதவுகளை உடைக்க முயன்றுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.